ஹாய் மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டே 5 எஸ்டர்டே நேற்று முன்னத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசாங்கம் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக அறிவிச்சிருந்தாங்க. இந்த ரேண்டம் எண் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த நம்பர் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 10 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் எங்கே யூஸ் ஆக போகுது, இதனுடைய பயன் என்ன, ஏன் எனக்கு ரேண்டம் எண் கொடுக்குறாங்க, இந்த ரேண்டம் எண் தான் என்னோடய மெரிட் லிஸ்ட்டா, நிறைய பேர் கன்ஃபியூஷன். ரேண்டம் எண் வந்து எனக்கு இன்னும் வரவே இல்லையே, சில பேர் கன்ஃபியூஷன். ஸோ இந்த ரேண்டம் நம்பர் நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ரேண்டம் நம்பருங்கிறது வந்து எந்த இடத்துல டை வருதோ அந்த இடத்துல இது ஒரு டை பிரேக்கராக இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே, ஒரு கிராமத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு இது ரேண்டம் நம்பர் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னா, இந்த ரேண்டம் நம்பர் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன்ஸ் போடும்போது. எந்த காரணத்தை கொண்டு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அடித்து கேட்டாலும் அப்போவும் கொடுத்துடாதீங்க. இந்த நம்பர் அவசியம் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் யூசர் ஐடி, உங்கள் பாஸ்வேர்ட், உங்கள் மொபைல் நம்பர், உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் போட்டு ப்ராசஸ் பண்ணி ஒரு காலேஜில் சேர்கிற வரைக்கும் கூடுமான வரைக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க. இந்த 10 இலக்க ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐடென்டிட்டி டைப் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் இத்தனை லட்சம் பேர் போட்டிருக்கீங்க இல்லையா, இத்தனை லட்சம் பேரில் உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் எடுத்துக்கலாமே. இது 5 பேர் ஒரே பேர். இப்போ என் பேர் சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சரி, சுரேஷ் எஸ் அப்படின்னு இனிஷியலில் இருந்திருக்கலாம். சுரேஷ் எஸ், சுரேஷனுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஒரே ஊர், கவர்மெண்ட் ஸ்கூலு, இந்த மாதிரி நமக்கு இத்தனை லட்சம் பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டதில் ஒரு 5 நம்பர் வந்து ஒரே பேரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரே இனிஷியலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவங்க மார்க்கும் ஒரே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை வாய்ப்புகள் வரும்போது யாருக்கு முன்னுரிமை தருவது, யாரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அவ்வளோ வேண்டாம். இத்தனை லட்சம் அப்ளிகேஷனில் 2 பேர் ஒரே நேமில் இருந்திருக்கலாம் இல்லையா, ஒரே இனிஷியல் நேம் இருந்திருக்கலாம் இல்லையா. இப்போ அப்போ உங்கள் அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் சீதாராமன் அப்படின்னு இருக்கலாம், இல்லைனா சுரேஷ் சிவகுமார் இருந்திருக்கலாம். எஸ் அப்படிங்கிறது இனிஷியலாக வரும். இந்த இனிஷியல் 2ஆக வரும்போது நம்ம எஸ்ன்னும் போது இப்போ எந்த சுரேஷ் நம்ம எப்படி பார்க்குறது? 2 பேர் டேட்டா பர்த் ஒன்றா வந்துச்சுன்னா யாரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? 2 பேருக்கு மார்க் ஒரே மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் சில டை அப்படின்னு வரும். இப்போ அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது அப்படிங்கிறத அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டராக ஜென்ரேட் பண்ணுறது. இந்த 10 இலக்க எண் அப்படிங்கிறது ரேண்டமாக யாருக்கு என்னென்ன நம்பர் வருது கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி ஆளாருக்கு ஒரு நம்பர் இந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டு போயிடும். மொத்த அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கும் இந்த நம்பரை வச்சுக்கிட்டு இப்போ 2 பேர் ஒரே மார்க்கில் இருக்காங்க. இந்த ஒரே மார்க்கில் இருக்கும்பொழுது யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஒருவேளை டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்த்தா சீனியர் யாரோ அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெத்தடு. இதை தாண்டி முன்னாடியில் என்ன பண்ணாங்க, 10th மார்க்கை வச்சு ஒரு 10th யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருந்தாங்களோ அதை வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் இருந்துச்சு. இப்போ முக்கியமாக இது எந்த இடத்துல நிற்கும்னா, நம்மளுடைய +2ல் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது 3 தான் உங்களுடைய கட் ஆஃப் நிர்ணயிக்கிறது. இந்த மேக்ஸில் யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ஆர்டரில் போய் அவங்களுக்கான ரேங்க் வந்து முன்னாடி போயிடும். ஒருவேளை மேக்ஸ் மார்க்கும் ஒரே மாதிரி வந்துருச்சு, ஃபிசிக்ஸ் மார்க், இது 2த்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த 2 மார்க்கில் யார் ஹையஸ்ட்டாக வந்தீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்தீங்களோ அவங்க ரேங்க் முன்னாடி போயிடுவாங்க. இந்த மாதிரி போடும்போது எல்லாமே ஒத்து போகுது, ஒரு முடிவுக்கே வர முடியல. இந்த எப்படி தான் முடிவு கொண்டு வரும்போது தான் டை பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டை பிரேக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேண்டம் நம்பர்னு சொல்லி கம்ப்யூட்டராக ஜென்ரேட் பண்ண ஒரு நம்பரை கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரேண்டம் நம்பர் 2 நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த கம்ப்யூட்டராக ஜென்ரேட் பண்ண இந்த நம்பர் தான் உங்களுக்கு ஒருத்தருக்கு வெவ்வேறு நம்பர் வந்திருக்கும். இதில் யாருக்கு ஹையஸ்ட் நம்பர் இருக்குதோ அவங்களுக்கான ரேங்க் போயிடும். அதாவது 2 பேர் ஒரே மார்க்கில் இருந்தாலும் ஹையஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க முன்னாடி போயிடுவீங்க, லோயஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க பின்னாடி வந்துடுங்க. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரேண்டம் நம்பரை வச்சு நமக்கு வேறு எந்த இடத்துல யூஸ் ஆக போகிறதில்ல. இதை பற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் எந்த பயமும் தேவையில்லை. எனக்கு வரலை போல எதுவுமே இல்லை. ஒரு அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக போட்டிருக்கோம் அத்தனை பேருக்குமே ரேண்டம் நம்பர் வந்திருக்கும். இது நமக்கு எந்த இடத்துலனா இந்த ஒரு இடத்த தவிர வேறு எங்கேயும் யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ பதட்டப்பட வேண்டாம். இதே மாதிரி டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், நீங்கள் கவுன்சிலிங் ப்ரொசீஜரு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, எப்படி எடுக்கிறது, எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து நேர்மையாக தெரிஞ்சுக்கணும். நல்ல கல்லூரிக்கு போகணுன்னா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிஎன்ஏ பற்றி பேசிட்டு இருக்கீங்க, லேட்டர் என்ட்ரி ஸ்கீம் சொல்லக்கூடிய டிஎன்எல்இஏ பற்றி நீங்கள் பேச மாட்டீங்கன்னு சொல்கிறோம். எஸ், நம்ம டோட் நடத்தக்கூடிய டைரக்ட் என்ட்ரி ஸ்கீம் +2 முடிச்சுட்டு செகண்ட் இயர் டைரெக்டாக போயிட்டு இன்ஜினியரிங் சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும்
இன்ஃபேக்ட் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி ஸ்கீம்ஸ் இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை.